நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று பிலாந்தஸ் எம்பலிக்கா கூஸ்பரின்னு சொல்லக்கூடிய அரை நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரை நெல்லிக்காயோட மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மரத்தில் உள்ள இலை, காய்கள், அதனோட மருத்துவ குணங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அரை நெல்லிக்காயோட மரம். இதோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சிறுநெல்லியோட இலை. இந்த இலை பார்க்குறதுக்கு கருவேப்பிலை மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய சைஸாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சிறுநெல்லியோட இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை அரைத்து, மைய அரைத்து, மோர் கலந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது, சீதபேதியை இது சரி செய்யக்கூடியது, பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த அரை நெல்லிக்கான்னு சொல்லக்கூடிய சிறுநெல்லியோட இலைகளை நட் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு, வெட்டிவேர், இந்த 3 சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து 20-30 ml வரைக்கும் காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இது பித்தத்தினால் ஏற்படுற வாந்தி, மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது, கல்லீரல், மண்ணீரல் நோய்களை இது போக்கக்கூடியது, ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஜாண்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை வந்திருக்கும்போது சிறுநெல்லியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து அதோட தயிர் இல்லாட்டின மோர் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் மஞ்சள் காமாலை சரியாகும். நண்பர்களே, பிலாந்தஸ் எம்பலிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநெல்லியில் அதிகமான விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தரக்கூடியது, தலைமுடியை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது, வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது, கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது, பித்தப்பையில் ஏற்படுற மாசுக்களை சரி செய்து பித்தப்பை செயல்பாட்டை தூண்டக்கூடியது. நண்பர்களே, சிறுநெல்லிக்காயை கொட்டையை நீக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வெல்லம், ஒரு 1-2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி சேர்த்து, ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து, மிக சிறிய அளவு மிளகாய் பழத்தோட தோல் எடுத்துக்கிட்டு இந்த 5ஐயும் சிறுநெல்லிக்காய், வெல்லம், ஜாதிக்காய், இஞ்சி, மிளகாய் பழம், இது 5ஐயும் அரைச்சி ஒரு சிறு உருண்டையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால பசியின்மை இது சரி செய்யக்கூடியது, வாயில் ஏற்படுற சுவையின்மை இது சரி செய்யக்கூடியது, லோ பிளட் ப்ரெஷரை இது சரி செய்யக்கூடியது, லோ சுகரை இது சரி செய்யக்கூடியது, உடல் சோர்வை இது போக்கக்கூடியது, உடலுக்கு இது குளிர்ச்சி தரக்கூடியது. அல்சர் உள்ளவங்க இது மிளகாய் சேர்க்காம எடுத்துக்கலாம். நீரிழப்பை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, சிறுநெல்லிக்காய் மிகவும் சுவையானது. பெருநெல்லிக்காய் அதிக துவர்ப்பு தன்மை உடையது. சிறுநெல்லிக்காய் சிறிது புளிப்புடன் கூடிய சுவையாக இருக்கும். அதனால் அதை பச்சையாக சாப்பிடுவதில் ஒரு சிரமம் இருக்காது. அப்படி சிறுநெல்லிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது. அடிக்கடி இதை சிறுநெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வரனால கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இது தடுக்கக்கூடியது, சிறு சிறு கற்களை கரைத்து இது வெளியேற்றக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கக்கூடியது. நண்பர்களே, சிறுநெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த அரைநெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனாலேயோ, அதை ஒரு ஜூஸாக செஞ்சு குடிச்சிட்டு வரனாலேயோ இதில் விட்டமின் சி சத்து,
அயன் சத்து, கால்சியம், ஃபைபர், கார்போஹைட்ரேட்னு சொல்லி அதிகமான சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. இதை அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு வரனால பித்தத்தினால் ஏற்படுற வாந்தி, மயக்கம் சரி செய்யக்கூடியது. இந்த அரைநெல்லிக்காயோட சிறிது மஞ்சள் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியது, குருதியில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது. இந்த அரை நெல்லிக்காய் சளி இருமலை இது போக்கக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரை நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால கணையத்தில் ஏற்படுற பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் ஏற்படுற தொந்தரவுனால தான் சர்க்கரை நோய்கள் ஏற்படுது. அப்படிப்பட்ட கணையத்துடைய செயல்பாட்டை இது தூண்டக்கூடியது, சீர் செய்யக்கூடியது. சிறுநீரகத்தில் ஏற்படுற தொந்தரவுகள் எல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த அரை நெல்லிக்காய். ஆண்களுக்கு ஒரு 50 வயதை தாண்டிய ஆண்களுக்கு அதிக அளவில் ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கம் சொல்லுவாங்க, ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதனால் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும், சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும். அப்படிப்பட்ட நிலையில் காலை மாலைன்னு ஒரு 5 சிறுநெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வரனாலேயோ அல்லது சிறுநெல்லிக்காயை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனாலேயோ இந்த ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கத்தோட வீக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி சத்து இந்த அரை நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. அது உடல் சோர்வு அது போக்கக்கூடியது, இம்யூனிட்டி பவரை உடலுக்கு கொடுக்கக்கூடியது, கண் பார்வையை இது தெளிவுபடுத்தக்கூடியது, தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இந்த திருநெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரனால தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. இது ஒரு ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க, வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது. இதே சிறுநெல்லிக்காயை புற மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் இதை உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு சிறுநெல்லிக்காயை அரைச்சி ஒரு பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை தோல் நோய்களுக்கு, அரிப்பு தரும் தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும். அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநெல்லியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது, உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது, இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது.